பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். ஜெபம் செய்வோம். மனதுருக்கமும் மிகுந்த அன்பும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சிறுமந்தைக்கென்று மகிமையான ராஜ்யத்தை தருவேன் என்று வாக்களித்தவரே, உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் வழியாக நீர் எங்களுக்கு தந்த நல்வாழ்வினை உணர்ந்து நன்றி உணர்வோடு ஆராதிக்கவும், கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருகவும் இந்த தொழுகையின் வழியாக எங்களுக்கு அருள் தாரும். பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஆதி திருச்சபையாரைப் போல ஆண்டவரே வாரும் என்ற எதிர்பார்ப்புடனும் வாஞ்சையுடனும் ஆண்டவரை தேட, நெருங்கிச் சேர இந்த பண்டிகை காலங்களில் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 109வது பாடலை நாம் பாடுவோம். பக்தரே வாரும் ஆசையாவலோடு. 109வது ஞான பாடல்.
இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 24 முடிய. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இது நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம்.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ரெண்டு விதமான செய்தி இந்த திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனுக்குலத்தின் மீது மிகுந்த பாசமும் பேரன்பும் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்காதவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பின் செய்தி என்ன? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். எவ்வளவு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு! கிறிஸ்து இயேசுவின் அன்புதான் நமக்கு வாழ்வு தந்தது. கிறிஸ்து இயேசுவின் அன்புதான் விழுந்து கிடந்த நம்மை தூக்கி எடுத்தது. கிறிஸ்து இயேசுவின் அன்புதான் நம்மை உயர்த்தியது. ஒப்பற்ற விலை மதிக்க முடியாத அன்பை நம்மீது காண்பித்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அது எவ்வளவு பெரிய துரோகம்! இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு அன்பு செய்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை திருச்சபையையும் இந்த உலகத்தையும் எச்சரிக்கிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். ஆனால் தேவ ஜனங்களுக்கான நற்செய்தி என்ன? கர்த்தர் வருகிறார். முதல் நூற்றாண்டில் ரோம ஆட்சிக்குட்பட்ட இடங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ரோம ஆட்சியாளர்களால் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர். ரோம பேரரசனை ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய கட்டளை. இந்த சட்டத்தை மீறினவர்கள் தேச துரோகிகளாக முத்திரை குத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்கு மாறாக ரோம பேரரசனை ஆண்டவன் என்று அறிக்கையிட மறுத்தனர். கடவுளுக்கே உரிய பட்டத்தை மனிதனுக்கு கொடுக்க மறுத்தனர். எனவே அன்று கிறிஸ்தவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாக குற்றம் சுமத்தப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டனர். சித்திரவதை செய்து கொல்லப்பட்டனர். ரோம அரசாங்கத்தினுடைய துன்புறுத்தல்களுக்கு அடக்குமுறைக்கு பயந்து அநேக கிறிஸ்தவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் போய் ஒளிந்திருந்தனர். பல்வேறு தேசங்களுக்கு கிறிஸ்தவர்கள் சிதறிப்போனார்கள். வெளியே செல்ல முடியாதவர்கள் ஊருக்குள் இரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இரகசியமாய் கூடி மறைவிடங்களில் ஆராதித்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். உயிரோடு மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைமையில் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் காணும்போது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்துவார்கள். அதனுடைய அர்த்தம் கர்த்தர் வருகிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் வருகிறார். நம்முடைய வேதனைகளை தீர்க்க கர்த்தர் வருகிறார். அநீதி செய்பவர்களை தண்டித்து நீதி செய்ய கர்த்தர் வருகிறார். சமாதானத்தை தர கர்த்தர் வருகிறார். ஆறுதலை தர கர்த்தர் வருகிறார். மாரநாதா,
கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். மாரநாதா என்கிற வார்த்தை ஆதி திருச்சபையாரை விசுவாசத்தில் பலப்படுத்தினது. தளர்ந்து போனவர்களை திடப்படுத்தியது. பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்கொள்ள தைரியப்படுத்தியது. அரமேய சொல்லான மாரநாதா என்ற சொல் ஒரே சொல் அல்ல, 2 சொற்களாக பிரித்து உச்சரிக்கப்பட வேண்டிய சொல். மாரன் அத்தா என்று உச்சரித்தால் கர்த்தர் வருகிறார் என்பது அர்த்தம். மாரனா தா என்று உச்சரித்தால் ஆண்டவரே வாரும் என்று அர்த்தம். இந்த 2 அர்த்தத்திலும் ஆதி திருச்சபையார் மாரநாதா என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற தியான தலைப்பு மாரநாதா, ஆண்டவரே வார். அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதிய நிருபத்தில் வாழ்த்துச் செய்தியாகவும் நம்பிக்கையூட்டும் செய்தியாகவும் ஜெப வார்த்தையாகவும் மாரநாதா என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். மாரநாதா, ஆண்டவரே வாரும். யார்தான் இப்படி சொல்ல முடியும்? எல்லாராலும் இப்படி சொல்ல முடியாது. அப்படியானால் யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் உள்ளவர்கள். ஆயத்தம் உள்ளவர்கள்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆயத்தம் உள்ளவர்கள் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய புருஷராயிருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் திடன் கொள்ள வேண்டும். அவர்களால் தான் மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று வரவேற்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள முடியும். யூதர்களின் ஆராதனை ஒழுங்கில் இன்று வரை மாரநாதா என்கிற வார்த்தைக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும் மாரநாதா, மேசியாவே வாரும் என்று ஜெபிப்பது யூதர்களின் வழக்கம். ஆனால் மேசியாவாகிய இயேசு உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தபோது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம், அரசியல் தோரணை உள்ள மேசியாவை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். தம்மையே வெறுமையாக்கின எளிமையான தேவகுமாரனாகிய மேசியாவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தப்படவில்லை. அந்நியரை வெறுக்கும், எதிரிகளை நசுக்கும் மேசியாவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தார்கள். எதிரிகளை நேசிக்கும், மன்னிக்கும், பாடுபடும் மேசியாவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தப்படவில்லை. கர்ச்சிக்கிற சிங்கம் போல புறப்பட்டு வரும் மேசியாவை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆட்டுக்குட்டியைப் போல சாந்தமுள்ள, தாழ்மையுள்ள மேசியாவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே வாரும் என்று அழைக்க, வரவேற்க, ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு பரிசுத்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தம் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும், மாரநாதா, ஆண்டவரே வாரும்.
ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறவர்களால் தான் சொல்ல முடியும், மாரநாதா, ஆண்டவரே வாரும். ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான விசுவாசம் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும், மாரநாதா, ஆண்டவரே வாரும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று யாரால் மன்றாட முடியும்? யார் அவ்விதமாக ஆண்டவரை வரவேற்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் யார்? அநீதியை சகிப்பவர்கள். அநீதியை சகிப்பவர்கள். 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் தான் ஊழியத்திற்காக செல்லவிருக்கிற எபேசுவின் சூழ்நிலைமையை குறித்து கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடும்போது 2 காரியத்தை குறிப்பிடுகிறார். 1 அனுகூலமான கதவு, 2 அதிபயங்கரமான எதிர்ப்பு. என்றாலும் அவற்றை எதிர்கொள்ள பவுல் அப்போஸ்தலர் தயாராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாடுபட தயார் நிலைமையில் இருந்தார். இப்படி கிறிஸ்துவுக்காக துன்பப்பட, அநீதியை எதிர்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களால் தான் சொல்ல முடியும், மாரநாதா, ஆண்டவரே வாரும். அநீதியை சகிப்பவர்களும் உண்டு, அநீதியில் சுகிப்பவர்களும் உண்டு. அநீதியில் சுகிப்பவர்கள், அநீதியில் கழிப்பவர்கள் மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று அழைப்பதில்லை. ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், துன்பத்தை அனுபவிப்பவர்கள் மாத்திரமே மாரநாதா, ஆண்டவரே வாரும், எனக்கு நீதி செய்யும், மாரநாதா, ஆண்டவரே வாரும், என் துன்பத்தை மாற்றும் என்று மன்றாட முடியும். மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று மன்றாட நாம் தகுதி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவர் இயேசுவின் மீது அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். Mankind adored.
Lord, and Savior King, and Savior Lord, be known by all mankind adored, by all mankind adored, by all mankind adored, by all mankind adored. Be thou, by all mankind adored. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின சிறப்பான நாட்களை நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய நிறைவிலும் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். மாரநாதா, ஆண்டவரே வாரும் என்று சொல்லி ஆதி திருச்சபையார் கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தது போல நாங்களும் ஆண்டவருடைய பரிசுத்தமான வரவிற்காக காத்திருக்கிற ஜனங்களாக எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதியிலே தளர்ந்து போனவர்கள் உண்டு, சோர்ந்து போனவர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் வருகிறார் என்கிற விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக திடன் கொள்ள, நீதியை செய்ய திடன் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, கர்த்தர் எங்களை என்ன நோக்கத்தோடு உலகத்தினின்று வேறு பிரித்தீரோ, தமக்கென்று வாழ தெரிந்து கொண்டீரோ, அந்த நல்ல அழைப்பை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் இத்தகைய புதிய உணர்வோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். பண்டிகை காலங்கள் வீண் கொண்டாட்டங்களிலே மூழ்கி போகிற காலங்களாக இராதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வரவை உண்மையாகவே உணர்ந்து தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்து எங்களை தாழ்த்துவதற்கு கர்த்தர் தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். இந்த பண்டிகை காலங்களுக்குரிய மகிழ்ச்சியை குடும்பங்களிலே தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் குடும்பங்களிலே வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தினால் நிறைத்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் விசுவாச குடும்பங்களை நீரே கண்ணோக்கி பாரும். பின்மாற்றத்திலும் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலைமையிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவீராக. உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையானது கர்த்தருடைய வரவுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது தன்னை பரிசுத்தமாய் மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா திருச்சபையினுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெருக பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்திருக்கிறதான திருச்சபையினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. மிஷனரிகளாய் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று பணிக்களத்திலே நிற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையானது வளர்ந்து பெருகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் அதற்கு ஒரு தடைக்கல்லாக இராதபடிக்கு எல்லா சூழ்நிலைமையிலும் விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பண்டிகை நாட்களிலும் வெளியிடங்களிலும் வெளி ஊர்களிலும் தூர இடங்களிலும் இருந்து வருகிற ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு கூட கர்த்தர் அழைத்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்டிகை நாட்களை குடும்பத்தோடு செலவிட முடியவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடும் தவிப்போடும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளும். இம்மானுவேலராக
ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சி பகர கர்த்தர் பலப்படுத்தும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசம் முழுமையிலும் கர்த்தர் தருகிற சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் தேசத்தை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். மத அடிப்படைவாதிகளுடைய கரங்களிலே தேசம் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படட்டும். அமைதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தேசத்திலும் எல்லா நாடுகளிலும் தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீன நிலைமையில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தகப்பனாக இருந்து நீரே அவர்களை அரவணைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பொருளாதார நிலைமையிலே தேவைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் உண்டு. வேலை வாய்ப்பு காத்திருக்கிறவர்கள் உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நிறைய ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு நிலத்தை வாங்கவும், ஒரு வீட்டை வாங்கவும், ஒரு வாகனத்தை வாங்கவும் வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தால், தேவ பயத்தால், கிருபைகளால் கர்த்தர் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருடைய உழைப்பும் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக தங்கட்டும். வீண் செலவுகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகாலம் சென்று போ, அகாலம் சென்று போ. நீர் வாரும் கர்த்தாவே, மாறுமோகம் காணவே ஆனந்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.